TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை தமிழ்ச் செய்திகளோடு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி ராஜபக்சாக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து இன்னமும் தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வரவில்லை. இது தொடர்பில் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கப்படவும் இல்லை. ஆனால் தேவை ஏற்பட்டால் பொதுஜன பெரமுனவுடன் கூட்டணி அமைப்பதில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை கையாளுவதற்கென்று விக்ரமசிங்காவினால் நியமிக்கப்பட்ட குழுவின் உறுப்பினர்களில் ஒருவரான டாக்டர் KH வசந்த குணவர்த்தன கூறியிருக்கிறார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி விக்ரமசிங்க சுயாதீனமான ஒரு வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு திட்டமிடுவதால் அவருக்கு ஆதரவளிக்க எந்த கட்சியும் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டார். நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு பொதுஜன பெரமுனவே காரணம் என்று குற்றச்சாட்டப்படும் நிலையில் அந்த கட்சியுடன் ஐக்கிய தேசிய கட்சி கூட்டணி அமைப்பதனால் எந்த காரணிகள் கருத்தில் எடுக்கப்படும் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த குணவர்த்தன, நாடு பொருளாதார நெருக்கடி ஒன்றை எதிர்நோக்கியது. அதிலிருந்து நாட்டை ஜனாதிபதி காப்பாற்றிவிட்டார். ஜனாதிபதியின் கொள்கைகளினால் நாட்டை முன்னோக்கி வழிநடத்த முடியும் என்ற உணர்வு பரவலாக இருக்கிறது. அவரின் முயற்சிகளுக்கு ஆதரவே நாங்கள் நாடி நிற்பதாக கூறினார். வேறு எந்த கட்சியுடனும் கூட கூட்டணி அமைப்பது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி எந்த ஒரு உறுதியான தீர்மானத்திற்கும் வரவில்லை என்று குணவர்த்தன கூறினார். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் அமரர் ஸ்ரீ சபாரத்தினம் அவர்களின் 38வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு மட்டக்களப்பில் நடைபெற்றது. மே மாதம் 6ஆம் தேதி தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் அமரர் சபாரத்தினம் புலிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது நினைவேந்தல் நிகழ்வினை வருடாந்தம் தமிழீழ விடுதலை இயக்கம் அனுஷ்டித்து வருகிறது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை காரியாலயத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் கருணாகரம், சபாரத்தினம் அவர்கள் ஒற்றுமையை விரும்பியவர் என்பதற்காக தமிழீழ இயக்கம் இந்த வாரத்தை தமிழ் தேசிய ஒற்றுமை வாரம் என்பதாக பிரகடனப்படுத்தி இந்த வாரத்தை நாங்கள் அவரது நினைவாக அனுஷ்டித்து கொண்டு வருகிறோம். உண்மையில் இன்று தமிழீழத்திற்காக போராடிய நாங்கள் எங்கு நிற்கிறோம் என்றால், திசை தெரியாமல் நடு சந்தியில் தமிழ் கட்சிகள் மாத்திரமல்ல, தமிழ் மக்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தை நாங்கள் அன்று எங்களுடைய இன பிரச்சினைக்குரிய தீர்வு காண ஒரு ஆரம்ப புள்ளியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று வடகிழக்கு இருக்கின்ற நிலைமை வேறாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் அதனை தவறவிட்டது என்று நாங்கள் இருக்கும் நிலையை, தற்போது எங்கள் பிரதேசங்களை, எங்களது மாவட்டங்களை, எங்களது நிலங்களை, எங்களது எல்லைப்புறங்களை காப்பாற்ற முடியாத நிலையில் இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் கெஞ்சிக் கொண்டிருக்கிறோம். 13வது திருத்தச் சட்டத்தையாவது முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்று. ஆனால் வருகிறது ஜனாதிபதி தேர்தல். இந்த வருட இறுதியில், இந்த வருடம் முடிவதற்கு முன்பு இந்த நாட்டின் புதியதொரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்காக ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கிறது. தற்போது களத்தில் எங்களுக்கு தெரிய 3 வேட்பாளர்கள்: ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க. இவர்கள் தமிழ் மக்களுக்கு அவர்களது புரையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காண்பதற்கு என்ன வழி என்று சிந்திப்பதை விடுத்து தமிழ் மக்களது வாக்குகளை எவ்வாறு பெறலாம் என்று சிந்தனையிலேயே இருக்கின்றார்கள். இந்த நாடு பொருளாதார ரீதியாக கடந்த 3 வருடங்களாக அதல பாதாளத்துக்குள் சிக்கி தவிக்கிறது. இந்த பொருளாதார வங்குரோத்தின் நிலைமைக்கு இந்த நாட்டின் ஜனாதிபதியாக வரத்துடிப்பவர்கள் சிந்திக்கிறார்கள் இல்லை. இலங்கையில் உள்ள இனப்பிரச்சினை தான் முக்கியமான காரணம் என்று அந்த போருக்காக இலங்கை அரசாங்கம் எத்தனை மில்லியன் டாலர்களை ஆயுதங்களுக்காக செலவழித்திருப்பார்கள். அதனால் இந்த நாட்டுக்கு ஏற்பட்ட நஷ்டம், பாதிப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல், தற்போது வடகிழக்கு மக்களுக்கு உள்ள பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என தெரிவித்தார். சஜித் பிரேமதாசா கூறியதாக மனோ கணேசன் கூறுகின்றார். சஜித் பிரேமதாசா 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றார் என்று அதனை அவர் கூறக்கூடாது. தமிழ் தேசியத்திற்காக தமிழ் மக்களது பிரதிநிதிகளாக இருப்பவர்களை அழைத்து அவர் கூற வேண்டும். ஆக குறைந்தது அதன் 13வது திருத்தச் சட்டத்தையாவது, அந்த திருத்தச் சட்டத்தில் உள்ளதை உள்ளபடி முழுவதுமாக நான் அமுல்படுத்துவேன் என்பதை எங்களுக்கு மாத்திரமல்ல, சிங்கள மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு கதை, வடகிழக்கிற்கு ஒரு கதை, தெற்குக்கு ஒரு கதை என்று கூறாமல் பகிரங்கமாக அறிவித்து அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அதனை கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்தார்.
பொருளாதார பிரச்சினைகள் தொடர்பிலான கொள்கைகள் குறித்து நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருக்கும் விவாதத்துக்கான திகதியை எதிர்வரும் 20ஆம் திகதிக்கு முன்னர் உறுதிப்படுத்துமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியிடம் ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கேட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி காலத்தை இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறது. விவாதத்தை நடத்துவதற்கு வசதியான 4 திகதிகளை நாம் பிரேமதாசாவுக்கு அறிவித்தோம். அந்த 4 நாட்களிலும் இரவிலும் கூட தனக்கு நேரமில்லை என்று அவர் கூறியிருக்கிறார். அதனால் எதிர்வரும் 20ஆம் திகதிக்கு முன்னதாக விவாதத்துக்கான திகதியொன்றை அறிவிக்குமாறு அவரை நாம் கேட்டிருக்கிறோம். நாம் எந்த நேரத்திலும் விவாதத்துக்கு தயாராக இருக்கிறோம் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கொழும்பு மேதின பேரணியில் உரையாற்றுகையில் கூறினார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்களை சூழவுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை கோருபவர்கள் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை தண்டிப்பதற்காக மாத்திரமல்ல, எதிர்காலத்தில் மீண்டும் அத்தகைய ஒரு கொடூர தாக்குதல்கள் இடம்பெறக்கூடிய சாத்தியங்களை தடுப்பதிலும் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதி காவிந்த ஜெயவர்தன கூறினார். இன்றைய தினம் கொழும்பில் செய்தியாளர்கள் மாநாட்டில் உரையாற்றிய ஜெயவர்தன, கொழும்பு அதிமேற்றிராணியார் கார்டினல் மெல்கம் ரஞ்சித்தை நிந்தனை செய்பவர்கள் அதை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் கார்டினலும் கத்தோலிக்க சமூகமும் தாங்கள் மாத்திரமல்ல முழு நாடுமே எதிர்நோக்குகின்ற அநீதிகளுக்கே தீர்வுகளை கோரி நிற்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் தற்போது செய்வதை விடவும் கூடுதலாக செய்யக்கூடிய நிலையில் அரசாங்கம் இருக்கிறது. இன்னமும் கவனம் செலுத்த வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. ஈஸ்டர் தாக்குதல்களை கத்தோலிக்க சமூகத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தக்கூடாது. அனுராதபுரத்தில் ஸ்ரீ மகாபோதியும் கண்டியில் ஸ்ரீ தலத்தா மாளிகையும் தாக்குதல்களுக்கு இலக்காகிய போது எல்லோரும் அதனை கண்டித்தனர் என்றும் அவர் சொன்னார். இலங்கையில் நாடு பூராவும் அரசாங்க வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் நோயாளர்கள் மருந்து வகைகளுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக கடுமையான அசௌகரியங்களுக்கு உள்ளாகிறார்கள். தனியார் மருந்து விற்பனை நிலையங்களிலும் மருந்து வகைகளை வாங்குவதற்கு நோயாளர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். கொழும்பு தேசிய வைத்தியசாலை உட்பட நாடு பூராவும் அரசாங்க வைத்தியசாலைகள் இந்த மருந்து தட்டுப்பாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. தோட்டத் தொழிலாளர்களின் தினச்சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக நுவரெலியா கொட்டகலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின பேரணியில் வைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்த போதிலும் அந்த சம்பள அதிகரிப்பை வழங்கக்கூடிய நிலையில் தாங்கள் இல்லை என்று இலங்கை தோட்டத்துறைமார் சங்கம் கூறியிருக்கிறது. அரசாங்க வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இந்த சம்பள அதிகரிப்பு தேயிலை தோட்டத் தொழிலாளர்களுக்கு மாத்திரமல்ல, ரப்பர் தோட்டத் தொழிலாளர்களுக்கும் வழங்கப்பட வேண்டியதாகும். சம்பள அதிகரிப்பு தொடர்பான அரசாங்கத்தின் அறிவிப்புக்கு எதிராக தாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கப் போவதாக தோட்டத்துறைமார் சங்கத்தின் பேச்சாளர் ரோஷான் ராஜதுரை தெரிவித்திருக்கிறார். தற்போது தோட்டத் தொழிலாளர்களுக்கு தினச்சம்பளமாக 1000 ரூபாய் கிடைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இலங்கை உயர் நீதிமன்றம் 6 மாதங்களுக்கு முன்னர் வழங்கிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பொன்றின் காரணமாக தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்த முன்னாள் சுற்றாடல் பாதுகாப்பு அமைச்சர் நசீர் அஹ்மட் வடமேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நேற்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து நியமன கடிதத்தை பெற்றுக்கொண்டார். வடமேல் மாகாண ஆளுநராக அஹ்மட்டை நியமிப்பதற்கு வசதியாக அந்த மாகாணத்தின் ஆளுநராக பதவி வகித்து வந்த லக்ஷ்மன் யாப்பா அபேவர்த்தன தென் மாகாண ஆளுநராக மாற்றம் செய்யப்பட்டார். அவர் தென் மாகாணத்தின் மாத்தறையைச் சேர்ந்தவர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அஹ்மட் கட்சியின் தீர்மானங்களை மதித்து விசுவாசமாக நடப்பதாக அளித்த உறுதிமொழியை மீறி கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்தின் பட்ஜெட்டை ஆதரித்து 2021ஆம் ஆண்டில் வாக்களித்தார். கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியதற்காக அவரை முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்புரிமையிலிருந்து நீக்கியது. அதற்கு எதிராக அஹ்மட் தொடுத்த வழக்கில் உயர் நீதிமன்றம் அவரை நீக்கிய முஸ்லிம் காங்கிரசின் தீர்மானம் சரியானதே என்று தீர்ப்பளித்ததை அடுத்து கடந்த டிசம்பரில் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் சுற்றாடல் பாதுகாப்பு அமைச்சர் பதவியையும் இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது இன்றைய டிபிசியின் மாலை தமிழ்ச் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திப்போம். வணக்கம்.
ABC Tamil News.